வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்த மத்திய அரசு, நாங்கள்தான் காரணம் என உரிமை கொண்டாடும் கட்சிகள், ரத்து அறிவிப்பில் சட்டமன்ற தீர்மானத்தை குறிப்பிடாத மத்திய அரசு, ரத்தம் சிந்தாமல் பெற்ற வெற்றி அரிட்டாபட்டி மக்கள் என்ற தலைப்பில்தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நடைபெற்று வந்த இந்த அரிட்டாபட்டியில் நடைபெற்று வந்த இந்த சுரங்கத்திற்கு, டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான போராட்டம் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 58 கிராம மக்கள், அரிட்டாபட்டி மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 58 கிராம மக்கள் நடத்தி வந்த இந்த 2 மாத போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை அவர்கள் தலைமையில் போராட்டக் குழுவினர் டெல்லியில் சென்று கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து பேசினார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்த நாளே இந்த அறிவிப்பானதும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புதன்கிழமை அன்றே அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்தார், 23ஆம் தேதி ஒரு அறிவிப்பு, நல்ல அறிவிப்பானது வரும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழக அரசும் சட்டமன்றத்தில் தீர்மானமும் நிறைவேற்றியிருந்தது. ஜனவரி 9ஆம் தேதி சட்டமன்றத்தில் இது குறித்து டங்ஸ்டன் ஏல நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த மாவட்ட மக்களின் பல்வேறு தொடர்ச்சியான, மதுரை மாவட்ட மக்களின் தொடர்ச்சியான போராட்டத்தின் காரணமாகவும் இது தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முக்கியமாக கூறப்படக்கூடிய ஒரு கருத்து, அரிட்டாபட்டி பகுதி பல்லுயிர் பெருக்க பகுதி, அது கருத்தில் கொண்டுதான் அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததன் விளைவாகத்தான், அதை காரணமாக கூறித்தான் இந்த நடைமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, இந்த ஏலமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அனைத்து கட்சிகளும் இதற்கு காரணம் தாங்கள்தான் என்று அந்த விஷயத்தை தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள பார்க்கின்றனர். அந்த சூழ்நிலையில் தற்பொழுது தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் அதற்கு உரிமை கொண்டாடி வருகின்றனர். மொத்தத்தில் அந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அண்ணா காது கேட்கல. ஓகே, வரேன் சார். மறுபடியும் வரேன். அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்களை வரவேற்கலாம். அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சமரசம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். தமிழ்நாடு காங்கிரஸ் சேவா தளம் மாநில தலைவர் திரு குங்ஃபு விஜயன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். திரு கரூர் முரளி சார், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அதைத் தொடர்ந்து மக்கள் தொடர்ந்து போராட்டம் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முதல் சுற்று கருத்து. ஆடுவோமே ஆனந்த பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்தோம் என்று பாரதி சொன்னதை போல டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டது என்று ஒன்றிய அரசத்திற்கு அழுத்தம் கொடுத்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசாங்கத்தை ஒரு நிலையில் இதை கொண்டு வராமல் தடுத்த சக்தி எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களையும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் எங்கள் தலைவரை தான் சாரும். ஏனென்று கேட்டால், மக்கள் போராட்டம் என்று சொன்ன உடனே மக்களோடு மக்களாக இருப்பதற்காக தன்னுடைய எங்களுடைய அமைச்சராக இருக்கின்ற வணிக வரித்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களை அனுப்பி உடனடியாக போய் மக்களை சந்தியுங்கள், மக்களை சந்தித்து உங்களுக்காக இருக்கிற ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது என்ற ஒரு நம்பிக்கையை சொல்லுங்கள் என்று அமைச்சரை அனுப்பி வைத்தது மட்டுமல்ல, சட்டமன்றத்தை கூட்டினார். சட்டமன்றத்தை கூட்டியவர்கள் எங்கள் தலைவர் சொன்னார், டங்ஸ்டன் சுரங்கம் வராது, வரவே வராது, வருவதற்கான வாய்ப்பு கிடையாது, வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வருமானால் இந்த தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராகவே இருக்க மாட்டேன் என்று சொன்னது மட்டுமல்ல, ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் மூலமாக முரண்டு பிடிக்கிற மாடு என்றால் அதற்கு மூக்கணாங்கயிறாக, அடங்காத மாடு என்றால் அடங்காத யானை என்றால் அடக்குவதற்கு அங்குசமாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அடாவடித்தனங்களுக்கு மூக்கணாங்கயிறாக அங்குசத்தை போட்டு அதை அடக்கி இப்பொழுது டங்ஸ்டன் சுரங்கம் ஒன்றிய அரசாங்கம் ரத்து செய்திருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. அதனால் தான் எங்கள் தளபதி அவர்களை எக்ஸ் வலைத்தளத்தில் எழுதியிருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இதோ வாருங்கள், போராடிய மக்களுடைய உணர்வுக்கும்
இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன மாநில அரசாங்கத்தினுடைய உறுதிக்கும் கிடைத்திருக்கிற வெற்றி என்று எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த சுரங்கத்தை வராமல் தடுத்த பெருமை எங்கள் தலைவர் தளபதிக்கு தான் சாரும். ஆனால் எந்தெந்த கட்சிகளோ இப்பொழுது வந்து அவர்கள் உரிமை கொண்டாடலாம். உரிமை கொண்டாடுவதிலே எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. இப்படியாவது அவர்கள் உரிமை கொண்டு தங்களுடைய இருப்பு இருப்பதாக நாட்டு மக்களிடம் தெரிவித்துக் கொள்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி சார், இப்போ அரிட்டாப்பட்டி மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிடுச்சு. இப்போ பரந்தூர் மக்களுக்கும் அதே மாதிரி கிடைக்குமா சார்? முதலமைச்சர் அதே சூளுரையை அவங்க கிட்டயும் சொல்லுவாரா? அண்ணா சவுண்ட கொஞ்சம் கரெக்ட் பண்ண சொல்லுங்க. இல்லை, பரந்தூர் மக்களுக்கும் அந்த சூளுரை வந்து முதலமைச்சர் வந்து கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி. சவுண்ட் கரெக்டா இல்ல. இப்போ முரளி சார் கேக்குதுங்களா? எனக்கு கேக்குது. அதான் இப்போ பரந்தூர்ல இப்போ அரிட்டாப்பட்டி மக்களுக்கு வந்து நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க. இதே சூளுரை. சரி, நான் வரேன் சார். நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். சார், மறுபடியும் வரேன். இணைப்பு சரியானதுக்கு அப்புறம் நான் வரேன். திரு சமரசமையா இந்த வரேன் அடுத்து வரேன் சார். நான் வரேன். சமரசமையா, அதாவது இப்போது தம்பிதுரை அவர்கள் மேலே ஒரு மைனிங் இதெல்லாம் கொண்டு வரப்படும்பொழுது அங்கே நாடாளுமன்றத்தில் பேசிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதை சுட்டி காட்டப்பட்டது. குறிப்பாக அதிமுக இந்த விஷயத்தில் சற்று ஆதரவாக இருந்தது, மத்திய அரசுக்கு, அப்போது ஆளும் அரசுக்கு வந்து ஆதரவாக இருந்தது என்ற ஒரு நிலைப்பாட்டையும் தொடர்ந்து திமுக வலியுறுத்தி வந்தது. எனவே இதில் அதிமுக எவ்வாறு உரிமை கொண்டாட வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பார்வை? இன்றைய தினம் மத்திய அரசு வெளியிட்டிருக்கின்ற அரசு அறிக்கை, திமுக அரசு திவாலாகிவிட்டது, கழக அரசு காலாவதியாகிறது, மற்றுமொரு நல்லாட்சி வருவதற்கு வழிவகுக்கிறது, புதிய கூட்டணி உருவாக வேகமாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது, தீய சக்திகள் தலை தூக்காமல் இருக்க வழி பிறந்துள்ளது, 2026 மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கப் போகிறது, இந்தியா அப்படி ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்கின்ற நிலை உருவாகப் போகிறது என்பதற்கு இந்த டங்ஸ்டன் அறிக்கை, இன்று கிடைத்திருக்கின்ற அறிக்கை தெளிவாக்குகிறது. வதந்திகள் ஓடுகிறது, உண்மைகள் ஊமையானால் பொய்கள் ஊரால துடிக்கும் என்கின்ற எண்ணம் நாட்டு மக்கள் மத்தியில் இருந்தது. அது இன்றைய தினம் பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லோரும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது என்பதை இந்த மத்திய அரசு அறிக்கை தெளிவாக்கி இருக்கிறது. சரி, இப்போ அதிமுகவில் வந்து இந்த மைன் ஏலத்திலாம் மாற்றம் கொண்டு வரும் பொழுது அதற்கான ஆதரவு தெரிவித்தது, இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஸோ பொதுவாக அதிமுக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, எங்கே இருந்தது? நீங்கள் அது சொல்லப்பட்டதை தவிர குற்றச்சாட்டுகள் சொல்வதெல்லாம் பேசுவதெல்லாம் உண்மை என்று சொன்னால் நாடே உண்மைகள் ஊமையானால் பொய்கள் இருக்க தம்பிதுரை என்ன பேசுனா என்கிட்ட அந்த முழு ரிப்போர்ட் இல்லை முழு ரிப்போர்ட் என் கையில் இருக்குது. ஆகையினால நீங்க வந்து அந்த மாதிரி அதுக்கான ஆதரவு தெரிவிக்கல நீங்க சொல்றீங்களா? அப்போ எதுக்கு ஆதரவு தெரிவிக்கல? எதுக்கு நீங்க இருக்கணும்னு சொல்ற மாட்டாங்க. நாங்க அறிக்கை என்ன சொல்லி இருக்கிறோம், நீங்க தெளிவுபடுத்தணும். நாங்க எங்க கருத்தை வெளிப்படையாவே சொல்லி இருக்கிறோம். இது எதுக்கு ஆதரவு, இது ஆதரவு இல்லைன்னு. நாங்க நாடகம் ஆடல. இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் சிஐஏக்கும் சொல்லப்பட்டது. அது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் நீங்கள் ஆளும் கட்சிக்கு, அதாவது பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது பல விஷயங்களை நீங்கள் ஆதரிச்சிங்க அப்படின்னு கொஞ்சம் மேலே வந்து சார்ஜஸ் வைக்கப்பட்டது. சார், கூட்டணியில் திமுகவும் இருந்திருக்குது, அண்ணா திமுகவும் இருந்திருக்குது, பல கட்சிகளும் இருந்திருக்குது மத்திய அரசில். அது அவ்வப்போது வரக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப இருப்பது. நாட்டு மக்களுக்கு எது தேவை, எப்பொழுது என்ன தேவை, அதை என்ன செய்தோம், அதுதான் கேள்வி. அந்த அடிப்படையில் கூட்டணியில் இருந்ததால் நாங்கள் பல்வேறு நன்மைகளை இந்த மண்ணுக்கு பெற்று தந்திருக்கிறோம். இருக்குன்னு மறுக்க முடியுமா? எந்தெந்த வகையில மறுக்கிறாங்க? மக்கள் விரோத சக்தியாக திமுக இருக்கிறது. சரி, மக்களுக்கு தேவையானதை செய்யக்கூடிய நிலையில் அதிமுக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இப்பொழுதும் சொல்கிறோம். மற்றும் அடுத்து வருகின்ற காலகட்டங்களிலும் மத்திய அரசை இணைந்து மாநில அரசு என்னென்ன செய்களை செய்ய முடியும் என்பதற்கு நாங்கள் பல்வேறு எடுத்துக்காட்டுகள் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். சரி சார், தொடர்ந்து பேசலாம். திரு தூத்துக்குடி செல்வம் சார், இந்த விஷயத்தில் உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு
ஐயா டாக்டர் சமரசம் அவர்களுக்கு என்னுடைய நண்பர், திமுக நண்பர், பொய் சொல்வதற்காகவே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற நண்பர் கரூர் முரளி அவர்களுக்கு, காங்கிரஸ் பொய்யில நீங்க தான் சார், பொய்யே நீங்க தானே, இந்தியாவினுடைய மொத்த பொய்யே நீங்க தான். தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். கொஞ்சம் ஜனநாயகத்தை கடைபிடிப்போம், என்ன அனுமதிங்க. அதாவது இந்த டங்ஸ்டன் துறைமுகம் இருக்கு பாருங்க, சுரங்கம் இருக்கு பாருங்க, இது 2021 செப்டம்பர் 11ஆம் தேதி ஜியாலஜிக்கல் சர்வே எடுத்தாங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட் அன்னைக்கு வெளியிட்டாங்க 2021 செப்டம்பர் 14. அப்ப திமுக அரசு ஆட்சியில இருந்துச்சு. யாரு? என்னுடைய மதிப்புமிக்க நண்பர் தமிழ் முரளி சொல்றாங்க, திராவிட மாடல் அரசு நடத்துகிற சார், கொஞ்சம் சொல்லி முடிச்ச கூட பேசுங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட் வரும்போது திமுக இப்போது இருக்கிற முதலமைச்சராக இருந்தார். ஒண்ணு, அப்ப எந்த நீங்க ஆட்சேபனையும் தெரிவிக்கல, வச்சுக்கிடுங்க. ரெண்டாவது, 2024 நவம்பர் 7ஆம் தேதி ஒரு ஹிந்துஸ்தான் சிங் நிறுவனத்திற்கு ஏலம் விடப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஏலம் விட்டு விடுகிற வரையிலும் இந்த அரசு எதுவும் செய்யல. அதுக்கு பிறகு அந்த மக்கள் மத்தியில் அரித்தாப்பட்டி, நாயக்கர்பட்டி, வல்லாளன்பட்டி என்கிற அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த மக்கள் மத்தியில ஒரு போராட்ட உணர்வு ஏற்படுகிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள், அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை, நான் போக விரும்பல. ஆனா அப்படியெல்லாம் இந்த போராட்டம் வேறு வடிவம் எடுத்த பிறகு வேற வழி இல்லாம திமுக அரசு ஒரு தனி தீர்மானம் சட்டமன்றத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. இது ஒரு பக்கத்துல. அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் அந்த மக்களை ஏற்கனவே மக்களிடத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா இந்த திட்டம் நிறைவேறாமல் தடுப்பதற்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி எடுக்கும் என்ன உறுதி கொடுத்தாங்க முதல்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னால. அப்போ என்னன்னா உறுதி கொடுத்ததோட இல்ல, தமிழ்நாட்டை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களை அழைத்துக் கொண்டு மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அமைச்சர் கிஷன் ரெட்டிய, சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து அவங்க மெமரண்டம் கொடுத்தாங்க, தீர்வு கோரிக்கை மனு கொடுத்தாங்க. சரி, அது போக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, கொஞ்சம் அனுமதிங்க, 2 நாட்களுக்கு முன்பு அந்த அரித்தாப்பட்டி, வல்லாளன்பட்டி, நாயக்கர்பட்டியை சார்ந்த அம்பலக்காரர்கள், அந்த கிராமத்தினுடைய முக்கியமானவர்கள், ஊர் தலைவர்கள், அந்த கிராமத்துல அம்பலக்காரர், நாட்டாமை, மிராசுதார் இருப்பாங்க. அதாவது ஊருடைய முக்கியஸ்தர்கள், அந்த ஊரினுடைய மதிப்பு மிக்கவர்கள். அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய கோரிக்கையை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களிடத்துல சுரங்கத்துறை அமைச்சர்கள் நேரடியாகவே சொல்ல வச்சாங்க. சொல்ல வச்சது மட்டும் இல்லாம 22ஆம் தேதி அவர்களை சந்திக்க வைக்கிறார். அவர் சந்திக்க வைத்து விட்டு சொல்கிறார், நாளைக்கு நல்ல செய்தி வரும் என்று மக்களை சந்தித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். யாரு? மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். சொன்ன 23ஆம் தேதி மத்திய அரசாங்கம் அந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது, ஏற்கனவே நிறுத்தி வச்சிருந்தாங்க. சரி சார், ஒரே சின்ன கேள்வி மட்டும் இருக்கு. இப்போ பரந்தூர் விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு அரசு தான் சஜஷன் கொடுத்தது, அது அதிமுக திமுக 2 அரசுமே சஜஷன் கொடுத்ததுன்னு சொல்றாங்க. கேக்குதுங்களா? சொல்லுங்க. சவுண்ட் கேட்கலீங்களா? சரி, இப்ப கேக்குது. அதான் இப்போ அதாவது இல்ல, பரந்தூர் விஷயத்தை பார்க்கும் பொழுது, பரந்தூர் விஷயத்துல தமிழகத்தை ஆண்ட 2 கட்சிகளுமே எங்களுக்கு மத்திய அரசுக்கு இந்த இடத்தை பரிந்துரை பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்த மத்திய அரசு தான் நேரடியா தேர்ந்தெடுத்ததா? அப்போ இது பல்லுயிர் பெருக்க இடம்னு தெரியலையான்ற ஒரு கேள்விதான் இருக்கு சார். ஏன்னா அப்பவும் பறவைகள் ஒரு இடம், கல்வெட்டுகள் இருக்கிற இடம்னு தெரியலையா? அருமையான கேள்வி. 2018 அன்றைக்கு அதிமுக அரசு இருக்கும் பொழுது 2018ஆம் ஆண்டு இந்த இடத்தில் டங்ஸ்டன் என்கிற ரேர் மினரல்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் மைன்ஸ்லயும் கூட ரேர் மைன்ஸ், அதுல கொஞ்சம் மைனர் மைன்ஸ், மேஜர் மைன்ஸ், இப்படி ஒரு 7-8 மைன்ஸ்ல 7-8 பிரிவுகள் இருக்கு. இது ரேர் மைன்ஸ். ரேர் மைன்ஸ்ல இங்க இருக்கு, ஆந்திரால இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, இன்னும் 7-8 மாநிலங்கள்ல இருக்கு. இந்த இடத்தில் இருப்பதாக ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சர்வே பண்ணி 2018 நிலம்
அது அடையாளம் காணப்பட்டு அப்பவே சர்வே தொடங்குறாங்க. சர்வே 2018 அண்ணே 2018 அதிமுக ஆட்சி. அதாவது சொல்லிட்டாங்க அவசரப்படாதீங்க 2018 தொடங்கி 2021 திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏழைகள் ரிப்போர்ட் வந்தது. திமுக பிரைம் மினிஸ்டர் பிஜேபி பிரசிடென்ட் மிஸ்டர் அண்ணாமலை எந்த பள்ளிக்கு பேர் வைக்க முடியாது, பெற்ற பிள்ளைக்கு இவர்கள் உரிமை பேர் வைக்க முடியாது. இதுக்கு முழுக்க இதனுடைய கிரெடிட் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவருக்கு தான் போகுன்றீங்க. சரி சார், ஓகே தொடர்ந்து பேசலாம். நேரத்துக்கு நாயக்கன்பட்டி கிராம மக்கள் சரி, ஓகே சார், வரேன். நான் இங்கே அரங்கத்தில் பேச வேண்டிய வரேன். செல்வம் சார், நான் மறுபடியும் வரேன் சார், உங்கள்கிட்ட வரேன். திரு குங்ஃபு விஜயன் சார், இந்த சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்துக்கு எல்லா கட்சிகளுமே வந்து உரிமை கொண்டாடுறாங்க. இதில் வெற்றிக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்றது, இதை பற்றி உங்களுடைய பார்வை? எங்களுடைய காங்கிரஸுடைய பார்வை என்னன்னா சார், பேஸாகவே வந்துட்டு அதிமுகவுடைய ஆட்சியில் தான் அது தொடங்கி இருக்கிறாங்க. அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி அலாட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் மக்கள் அவரே எல்லாத்தையும் சொல்லிட்டார். 2021 ஜெயாலலிதா அதுதான் சார், எல்லாம் தப்பும் அவரே சொல்லிட்டார். சரி, கொந்தளிச்சு வரும்போது தான் இந்த பிரச்சனை வந்துட்டு பெரிய பூகாதமா வெடிக்கும் போது முதல்ல அனுமதி அவங்க அதிமுக காலத்துல கொடுத்தது தவறுன்றீங்க. 100% அதான் தவறு. திமுக முன்னாடி இருக்கும்போது கெயில் அது மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஆய்வு செய்வதா நாங்கள் அனுமதி கொடுத்தோன்றாங்க. அப்போ அவங்க ஆய்வு செய்ய அனுமதி கொடுத்தது தவறுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க முடியுமா? ஆய்வு செய்ய அனுமதி கொடுக்கறதுல எனக்கு பொண்ணு தவறுவா தெரியல. அதுல ஆய்வு செய்யும் போதே தெரிஞ்சிடும். மீத்தேனா இருக்கட்டும், எல்லாமே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும் சார். இப்ப நான் என்ன சொல்றேன், அது மாதிரி தான் அதிமுக அனுமதி ஒரு விஷயத்த அப்பவே அவங்க வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்க அப்படியே பூசி எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே அந்த ஊர் மக்கள் அதுதான் சார், இவங்க பூசி இப்ப சேலத்துக்கு போறக்கூடிய அந்த அதிமுக கொண்டு வரும்போது அதுக்கு எதிர்த்தாங்க மக்கள். இப்ப திமுக அரசு வந்த பிறகு மறுபடியும் அந்த சாலையை அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதுதான் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்துல இப்போ வந்து முழுக்க வந்துட்டு இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதோடைய வெற்றிக்கு காரணம் வந்துட்டு கிரெடிட் வந்து கோஸ் டு பிஜேபினா அது எப்படிங்க? அது கேட்கறதுக்கு ஏங்க ஜனவரி 9ஆம் தேதி தீர்மானம் போட்டாச்சுங்க. தீர்மானத்தை மத்திய அரசு குறிப்பிடவே இல்லைங்க. அவங்க எப்படி குறிப்பிடுவாங்க? தீர்மானம் சட்டசபையில போடுற தீர்மானம் சாதாரண விஷயமாங்க? எல்லாரும் சரி ஒரு மனதாக தீர்மானம் அனாமலஸ்லி அந்த தீர்மானத்தை போட்டு நிறைவேற்றின பிறகு அவர் போய் பார்க்கிறாராம். எப்படி கேட்டு பிஜேபியினுடைய தமிழ்நாடுடைய யூனிட்டி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை போய் பார்க்கிறாராம். யாருக்கு? கிருஷ்ணன் ரெட்டியை போய் பார்த்தோம்னா அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த தீர்மானத்தை மென்ஷன் பண்ணல சார். இது என்ன சார்? இது நியாயமா பேசுங்க. தீர்மானத்தில் மென்ஷன் பண்ணனா அது திமுக மேல அழுத்தம் கிடையாது, திமுக அரசு அந்த கூட்டணி அரசு அழுத்தம் கிடையாதா? இவங்க கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல தான் இவங்க அது வந்துட்டு நம்மளுடைய மதிப்புக்குரிய சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, அதை அனுமதிக்க மாட்டோம். அதை அனுமதிச்சா கண்டிப்பா அது மாதிரி பண்ணும் போது மத்திய அரசு நான் சிஎம்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சூழல் வைத்தாரு. அப்படி வந்து அதை சொன்னதுக்கு பிறகு இவங்க பயந்து போய் தான் இது ஒரு நாடகம், பிஜேபி இடையில போட்டது ஒரு நாடகம், எப்படியும் கொடுக்க போறாங்க, அதை நிறுத்த போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க போய் பிஜேபிக்கு தெரிஞ்சது அப்போ திமுகவுக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால அந்த சூளுரை அவர்கள் சார் அதுதான் சார் அவங்க பண்ணாங்களே சார். நீங்க முதல்ல சாருங்க உங்களுடைய வாதத்துக்கே வரேன். ஜனவரி 9 அதான் கிடையாது, சூளுரையை பரந்தூருக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறேன். கண்டிப்பா செய்வாங்க. இல்ல முதல்ல இருந்தே என்ன பிரச்சனைன்னா பரந்துரையில அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம்னா, அப்படியே அந்த இடத்த கொடுத்தாலும் அதுல உள்ள மக்களுக்கு அந்த ஷேர் கொடுக்கறோம்னு சொல்றோம். சப்போஸ்
நீங்க சொன்ன மாதிரி அப்ப அந்த அளவுக்கு நாங்க மக்கள் மேல வந்துட்டு பிரியமா இருக்கிறோம்ன்றது சொல்றோம். ஷேரே கொடுக்கணும். அப்ப ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டாலும் கூட அதற்குள்ள லேண்ட் கொடுக்குற மக்கள் சொல்றேன், அந்த இடத்த கொடுக்குறாங்க பார், அதுக்கு ஷேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கூட எங்களுடைய தலைவர் திரு செல்வ பிறந்தகை பேசியிருக்கார். அதனால வந்துட்டு இது வந்து பூசணிக்காய் மறக்கிற விஷயமா இது? இது எவ்வளவு பெரிய விஷயம். ஜனவரி 9ஆம் தேதி நாங்க தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அதுக்கப்புறம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி போயிட்டு அந்த பிஜேபியினுடைய அண்ணாமலை பாட்டு அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் வந்ததுன்னா என்ன சார் நியாயமா பேசி கிரெடிட் போயிடுமா? சரி, இது முதல்ல நீங்க செய்ய வேண்டியது தானே. ஜனவரி 9ஆம் தேதியே போயிட்டு நாங்க பிஜேபி இருக்கோம், மத்திய அரசுல நாங்க பிஜேபி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தீங்கன்னா கிரெடிட் கோஸ் டு பிஜேபி. இப்போ 100% கிரெடிட் அப்படி சொல்றது பார்த்தா இவங்க கிட்டத்தட்ட போராட்டமே 2 மாசத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜனவரி 9 தானே நம்ம திமுக தீர்மானம் போட்டிருக்காங்க. அவங்க முதல்ல போடலாம். போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் நார்மலா வந்துட்டு தீர்மானம் வந்துட்டு சார் குறுக்கிட ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஆளுங்கட்சி போட்டா அது இதுவரையிலும் நிறைவேறி இருக்குதா? எத்தனை தீர்மானம் அப்படி இப்போ நீட் எக்ஸாமுக்கு போட்டிருக்காங்க, நிறைவேறி எவ்வளவோ. ஒரே ஒரு விஷயம் ஆனா உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, சமரசானத்துக்கு சொல்றேன், நிறைவேறும் நிறைவேறாது கோசம் தீர்மானம் போகல. தமிழ்நாடு முழுவதும் நாங்க வந்து இதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா மக்களுடைய அப்ஜெக்ஷனை யார் சொல்வா? ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்பிள் யாரு? எம்எல்ஏஸும் மினிஸ்டர்ஸ் தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்பிள். மக்களுடைய அதிருப்தி இருங்க, அது நிறைவேறுதுனா மத்திய அரசு அந்த மாதிரி இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? மத்திய அரசு இல்லைங்க, அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன், அது வேற விஷயம். சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டு அது மத்திய அரசு அனுமதித்து அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை இதுக்கு எந்தெந்த தீர்மானங்கள் நிறைவேற்றி எந்த 2 ஆட்சியிலுமே கேக்குறீங்க இல்ல? அதுதான் கேக்குறேன். அதுதாங்க இல்ல, இப்ப பிரச்சனை வந்து தீர்மானம் நிறைவேறிச்சா நிறைவேறலையான்னு கிடையாது. நீங்க மக்களுடைய பிரச்சனைய மக்களுடைய வந்து பிரதிநிதிகள் வந்துட்டு சட்டமன்றத்துல தான் அது அழுத்தம் கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றி அமைச்சிருக்காங்க. அதன் வாயிலா தான் இன்னைக்கு கிஷன் வந்து நான் இந்த கட்சியில இருக்கிறேன் அந்த கட்சியில இருக்குன்னு பேசினா கண்டிப்பா அது மக்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு தீர்வு தான். அதுல மாற்று கிராம மக்கள் எல்லாருமே வந்து நம்ம அவங்களுடைய பேட்டிகள்லாம் நம்ம பார்த்தோம், நம்ம தொலைக்காட்சியில் பார்க்கும்போது எல்லாருமே அண்ணாமலை அவர்களுக்கு நன்றின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள். அண்ணாமலைக்கு எப்படிங்க அவங்க அதெல்லாம் அவங்க செட்டப் பண்ண ஆளுங்க, என்னங்க நீங்க பேசுறீங்க? கொஞ்சமா நியாயமா பேசுங்க. தீர்மானம் போடுறது நாங்க, யாரோ ஒருத்தருக்கு நன்றி சொன்னாங்கன்னா அது எப்படிங்க ஒரு நியாயமா பேசுங்க. ஒரு சட்டசபையில் தீர்மானம் யாருங்க போடுறாங்க? எம்எல்ஏக்கு போடுறாங்களா? மக்கள் நாளைக்கு வாங்க எல்லாமே தளபதி ஸ்டாலின் தான் சொல்லுவாங்க. ஆமா, உங்க டிவி உங்க ஆளுங்க. நான் கேட்கிறேன், உங்க அண்ணாமலை லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசினாரு? டங்ஸ்டன் சுரங்கத்தை பத்தி என்ன பேசுறாரு? என்ன பேசுறாரு? வெளிநாட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி திட்டங்கள் வருவதற்கு எல்லாம் போராடணும், எப்படி இந்தியா முன்னேறினான்னு கேட்டாரு. மக்கள் எங்க போச்சு போயிருக்காங்க. என்ன சார் நான் முடிச்சிடுறேன். வரேன் சார் அரங்கத்துல முடிச்சுட்டு நான் மறுபடியும் வரேன். 1000 ரூபாய் நீங்க நிதி கொடுங்க, சரி, ஓகே. கரூர் முரளி சார், செல்வம் சார், நான் வரேன். இங்க அரங்கில பேசிட்டு நான் வரேன். நான் மறுபடியும் உங்ககிட்ட அடுத்த சுற்றுல பேசலாம். ஐயா நீங்க 2 பேரும் பேசிருந்தீங்கன்னா இங்க நாங்க விவாதம் இல்ல வர சார். கரூர் முரளி சார், செல்வம் சார் 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் வரேன் சார், மறுபடியும் வரேன் சார். நீங்க பேசுங்க. அதுதான் சார் இது தெளிவான விஷயம். ஓகே, இது போய் பெருசா வந்துட்டு இத போயிட்டு மூடி மறந்து அவசியம் இல்ல. தீர்மானம் போட்டோம். அப்ப அண்ணன் சொல்ற மாதிரி தீர்மானம் நிறைவேறுது நிறைவேற அதை பத்தில அது வேற விஷயம். அந்த நிறைவேற்றுவீங்க, அது வந்து நடக்காது. ஆமாங்க, அப்ப மக்களுக்கு எதுக்கு எம்எல்ஏ இருக்காங்க? தே ஆர் தி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்பிள் தான். அவங்களுடைய மன வலிமையை அந்த கருத்தையில இன்னைக்கு சொன்னாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றினாங்க, அதை அமுச்சு விட்டாங்க. அதன் வாயிலா கிடைச்ச வெற்றி தான் இது. அதை பேச விட்டுட்டு ஒரே ஒரு விஷயம் கேட்கறாங்க. நான் சொல்றேன் சார், உங்க கேள்வி எனக்கு புரியுது. இப்ப நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் பல தடவை நிறைவேற்றப்பட்டிருக்கு. நம்ம இதுல 2 ஆட்சியிலுமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. சோ அது மாதிரி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. சோ இந்த தீர்மானம் தான் வந்து வலியுறுத்துது அப்படின்னா மத்ததெல்லாம் ஏன் ரத்து செய்யலன்றது அண்ணா ஐயாவோட கேள்வியா இருக்கு. அதாங்க சிலது வந்து எப்படின்னா நாம
பொதுவாகவே ஒரு கருத்துங்க, எல்லா தீர்மானமும் நிறைவேற்றாங்க. சிலதுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கும். இப்போ இது அவங்களுக்கு சாதகமா இருந்தாலும் கூட பிஜேபியினுடைய ஒரு 1% பங்கு இருக்கு. ஆனா கிரெடிட் கோஸ்ட் பிஜேபினா அது எப்படி ஒத்துக்க முடியும்? அதுதாங்க பிரச்சனையே. இப்போ நாங்க தான் தீர்மானம் நிறைவேற்றணும், எல்லா கூட்டணி கட்சிகளும், அதுக்கு எதிர்கட்சி கூட சில பேர் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல, சில பேர் தெரிவிச்சாலும் மோஸ்ட் ஆஃப் தம் அது அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. அண்ணாமலைக்கு கிரெடிட் இருக்கலாம், தி மேபி கோட் 1%, 99% எங்களுக்கு தாங்க அது. அதனால கிளியர் கட், அதனால எந்த ஒரு அது குழப்பமே கிடையாது. அதனால நாளைக்கு பத்திரிகையில எல்லாம் பாருங்க, கண்டிப்பா வந்துட்டு திமுக அரசால தான் இது வந்து தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு தெளிவா வரும். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு கரூர் முரளி சார், இப்போ அதுதான், இப்போ இந்த கடைசி நேரத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த ஊர்க்காரங்களை அழைத்து போய் கிஷன் ரெட்டியை சந்திச்சு அந்த விஷயம் அது அடுத்த நாளே அறிவிப்பு வரும் பொழுது அது உள்ளபடியே மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வியா இருக்கு. ஒண்ணுமில்ல சார், அண்ணாமலை அவர்கள் அற்புதமாக நாடகம் போடக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஒரு திட்டம் நிறைவேறுகிறது என்றால், ஒரு திட்டம் நிறைவேறுகிறது என்றால் அந்த திட்டத்தை முன்கூட்டியாக தெரிந்து கொள்ளக்கூடியவர் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள். இல்ல, ஒரு பெரிய நாடக நடிகர். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சில நான் சொல்றதை ஏன் டென்ஷன் ஆவறீங்க? என்ன பேசுறவங்க இல்ல, நான் என்ன பேசுறேன் சார், ஏன் நீங்க டென்ஷன் ஆவறீங்க? பெரிய நாடக நடிகர் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ஐயா, ஒண்ணுமே நெறியாளர் அவர்களே, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றும் என்பதை தெரிந்து கொண்டு 2 நாளைக்கு முன்னால் போய் அங்கே மக்கள் மத்தியிலே போராடுகிறார். போராடி விட்டு நாங்கள் நிறைவேற்றிய பிறகு என்ன அறிக்கை விட்டார் தெரியுங்களா நம்மளுடைய அண்ணாமலை? இதோ பாருங்கள், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறி இருக்கிறது என்றால் இந்த அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் நடத்திய காரணத்தால் தான் நிறைவேறியது என்று தனக்கு விளம்பரப்படுத்திக் கொண்டவர், வேற ஒன்றுமில்லை. அவர் லண்டன்ல படிக்க போனார். லண்டன்ல படிக்க போயிட்டு வந்த பொழுது டன்சன் சுரங்கத்தை பற்றி பிரச்சனை வந்த பொழுது பத்திரிகையாளர்களுக்கு மத்தியிலே அவர் பேசுகிற பொழுது என்ன சொன்னார்? இதோ டன்சன் சுரங்க திட்டத்தை மக்கள் எதிர்க்கிறார்கள், ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்துக் கொண்டிருந்தால் எப்படி நாடு முன்னேறும், நாடு எப்படி வளர்ச்சி அடையும், நாடு வளர்ச்சி அடைவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்காதா என்று பேசியவர் அண்ணாமலை அவர்கள். இன்னொரு இல்ல, அண்ணாமலை அவர்கள் என்ன நான் சொல்கிறேன் கேளுங்க. இதை பாருங்கள், எப்படியும் அவருக்கு தெரியும். ஒரு மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு விட்டது, டன்சன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன், தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டார்கள். நிறைவேற்றிய சுரங்க திட்டத்தை அமல்படுத்த என்பது கிஷன் ரெட்டிக்கும் தெரியும், தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். ஒரு மாநில அரசாங்கத்தை பகைத்துக் கொண்டு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்ற பிறகு சரி, இதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிஜேபி ஒரு சதி திட்டம் போடுகிறது. அதற்கு அண்ணாமலைக்கு தூது விடுகிறது. அண்ணாமலை, நீங்கள் உடனடியாக போங்க, மதுரையில போராடுற மக்களை தலைவர்களை கூட்டிக்கிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வந்து என்ற பேசுற மாதிரி பேசுங்க, நாங்க உடனே இந்த திட்டத்தை ரத்து செய்யறோம்னு சொல்லி ஒரு நாடகத்தை போட்டவர்கள் அண்ணாமலை கூட்டமும் பிஜேபி கூட்டமும். ஆனால் முரளி அவர்கள் வந்து வேகமா அழுத்தமா சத்தம் போட்டு பேசினா பொய்யிலே நீந்தி வந்தால் புலுகனெல்லாம் தலைவர் ரெடின்னா, எந்த விஷயத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி அது மக்களுக்கு நம்ப வைக்கிறதுக்கு இது ஒரு உத்தி. உறக்க பேசினா உண்மை பேசுகிற மாதிரி இருக்குன்ட்டு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எப்பொழுது போடப்பட்டது? முதல்ல அதை சொல்லுங்க. அது எந்த காலத்தில் போடப்பட்டது? யார் யார் அது எந்த அளவிற்கு நிறைவேற்றினார்கள்? கடைசியாக முடித்து வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசு. அது இன்றைய தினம் இவர்கள் ஏதோ போட்டது போல் சொல்லுகிறாருன்னா, எப்போக எந்த வேலை யார் எப்போ செஞ்சிருந்தாலும் அதை புதுப்பிச்சு இவங்க பெயரை போட்டுக்கிறதால முன்னணியில் இருப்பாங்க. அதுபோல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பற்றி இப்போ பேசுகிறாங்க. எந்த காலத்து பேச்சு எவ்வளோ நிறைவேறி இருக்குது, கடைசியாக அதை நாங்கள் எப்படி திட்டம் போட்டு நிறைவேற்றணும், அதுக்கெல்லாம் வரலாறு இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நேற்று முளைத்த மழையில இன்று முளைத்த காளான் என்று சொல்வது போல இது ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறது. சரி சார், அது சரியில்லை. வரேன் சார். திரு செல்வம் சார், அதாவது
இப்போ அண்ணாமலை அவர்கள் இது நிகழப் போகிறது என்று தெரிந்துதான் வந்து இங்கேருந்து மக்களை அழைச்சிட்டு போனாங்கன்றதுதான் கரூர் முரளி அவர்களுடைய வாதமா இல்ல இருக்கு. நீங்க அதாவது நண்பர் கரூர் முரளி அவர்களுக்கு வலிமையாக வாதம் செய்வதற்கு அங்க வந்து ஆதாரம் இல்லைங்கிறதுனால அவர் சட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. 1000 ஆதாரம் இருக்கிறது சார். திரு அண்ணாமலை அவர்கள் வர கரூர் முரளி அவங்க பேச விடுங்க கொஞ்சம் இணையத்துல. ரெண்டு பேர் பேசினா புரியல. அதாவது ஏற்கனவே இந்த போராட்டம் தொடங்கிய உடனேயே உங்களுக்கு உடனுக்குடன் இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு இதுல இந்த திட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், இந்த திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி தடுப்பதற்கு முயற்சி எடுக்கும் சொல்லி அன்றைக்கு மத்திய அமைச்சர் எல்முருகனை அழைத்து கொண்டு போய் மத்திய அமைச்சரை சந்திச்சு மெமரண்டம் பிஜேபி சார்பில் மெமரண்டம் கொடுத்தாங்க. சரி, அதுக்கு பிறகு இந்த மக்கள் மத்தியில இருந்த திமுக சொல்றாங்க பாருங்க, திமுக ஆளுங்கட்சி மதுரை மேலூர்ல இருந்து மதுரை வரை 29 கிலோமீட்டர் 29 கிலோமீட்டருக்கு எதுக்கு யூனிவர்சிட்டி கொடுத்திற்கு காவல்துறை மேலூர்ல இருந்து மதுரை வரை 29 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 29 கிலோமீட்டர் மக்கள் சரி. இல்ல இப்ப பரந்தூர் இந்த இப்ப அரிட்டாப்பட்டிக்கு வந்து கூட்டிட்டு போன மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. ஆனா மத்த இடத்துல மத்த பிரச்சனைக்கெல்லாம் அண்ணாமலை கூட்டிட்டு போலையே, இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் போயிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு. செல்வம் சார், நீங்க கடைசியா பேசின அந்த ஒரு விஷயம் சரியா அவங்க புரியல, அந்த இணைப்புல கோளாறு இருந்தனால என்ன சொன்னீங்கன்னு தெளிவா சொல்லிருங்க சார். ஒவ்வொரு திட்டமும் மத்திய அரசாங்கம் நிறைவேற்றுகிற திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அது மாநில அரசு சார்ந்தது. அதுதான் மாநில அரசாங்கம் தான் அந்த பொறுப்பை செய்கிறது. ஏன்னா லேண்ட் அக்யூர் பண்ணி கொடுக்கிறது, சர்வே பண்ணி கொடுக்கிறது எல்லாமே மாநில அரசுடைய வேலை. அதனால இதுல வந்து மாநில அரசாங்கத்துக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொல்றதோ அல்லது எங்களுக்கு எதுவுமே கவனத்துக்கு வரலன்னு சொல்றதோ நியாயமான கருத்து கிடையாது. அதனால இன்னும் கூட ஒண்ணு ஒரு சின்ன செய்தியோடு முடிச்சிடுறேன். திரு அண்ணாமலை வந்து அந்த பகுதி மக்களுடைய ஊர் தலைவர்களை எல்லாம் அழைச்சிட்டு போற மாதிரி அரசாங்கம் செஞ்சிருக்கலாமா இல்லையா? இந்த அரசாங்கம் வேற ஒண்ணு அந்த தமிழ்நாடு அரசினுடைய சுரங்கத்துறை அமைச்சர் அமைச்சருடைய தலைமையில் ஒரு குழு போய் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் சந்திச்சிருக்கலாம். இல்ல கண்டிப்பா சார், இதுலதான் நான் ஒரு கேள்வி வச்சேன். இல்ல இப்போ மற்ற பிரச்சனைகளுக்கு அண்ணாமலை அவர்கள் ஏன் கூட்டிட்டு போகல, இது நிறைவேறும்னு தெரிஞ்சு கூட்டிட்டு போனாரா அப்படின்றதான் கேள்வி. திரு செல்வம் சார் ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க சார். திமுக அரசு மக்களிடத்தில் எல்லா நிலையிலும் போராட்டத்தில் இருக்கிறது. மக்கள் இந்த அரசின் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட உயர்நீதிமன்றத்துல உயர்நீதிமன்ற நீதியரசர் S.M. சுப்பிரமணியனுடைய அவர்களுடைய தலைமையில இருக்கிற டிவிஷன் பெஞ்சு, அந்த டிவிஷன் பெஞ்சு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, ஓப்பனா வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லா விஷயத்திலையும் சொல்லி மக்கள் வந்து காப்பாற்றுற மாதிரி பேசுறீங்க, வேண்டாம். காவல்துறை வந்து தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கும் நீங்க வந்து முயற்சி எடுங்கன்னு சொல்லி காவல்துறையின் மூலமாக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக, அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக மாண்புகளை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்கன்னு சொன்னா இந்த அரசுடைய லட்சணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சார் ரைட், ஓகே. திரு கரூர் முரளி சார், இல்லை அதாவது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணாமலை அவர்கள் கூட்டிகிட்டு போனாங்கன்னு, இந்த மாதிரியே தமிழக அரசு செய்யலைன்றதா ஒரு கேள்வியாக இருக்கு சார். தமிழக அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது, பார்ப்பதற்கு அவர்கள் தயாரானு கேளுங்க. நாளைக்கே எங்களுடைய அமைச்சர்களை அனுப்பி நீட்டுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு தூதுக்குழுவை எங்கள் தலைவர் தளபதி நாளைக்கு அனுப்ப தயாராக இருக்கிறார். நீங்கள் செய்வதற்கு தயாராக என்றால் தயாராக இல்லை. ஏனென்றால் உங்களுடைய நாடகத்திற்கு சரியாக நடிக்கக்கூடியவர், நல்ல கதாநாயகனாக நடிக்கக்கூடியவர் அண்ணாமலை. ஆகவே நீட்ட நாங்க சொல்றோம் கேளுங்க, நீட்டு தேர்வுடைய வரலாறு தெரியாம பேசாதீங்க. நாங்க கலைஞர் இருந்தவரை நீட்டு உள்ளவரங்க, கலைஞர் இருந்தவரை நீட்டு உள்ளவங்க, நீட்டு உள்ளவங்க, நீட்டு வரலாறு
நீட்டு வரலாறு பேசுவான். நீட்டு தேர்வு காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த பொழுது உடனடியாக நீதிமன்றத்தில் போய் தடையாணை நீதிபதி ஜோதி அவர்கள் தடையாணை கொடுத்தார். தடையாணை கொடுத்த பிறகு யார் யார் சீராய்வு மனு போட்டது? நீட்டுக்கு சீராய்வு மனு போட்டது யாரு? நீட்டுக்கு சீராய்வு மனு போட்டது பிஜேபி. நீங்க போட்டீங்க. வரலாறு தெரியாம பேசாதீங்க. இன்னமும் ஒரு 5 நீட்டு தேர்வுக்கு 2 பேர் பேச ஒண்ணுமே புரியாது. கேக்குறேன், எனக்கு 5 நிமிஷம் கொடுங்க. நீட்டு தேர்வு வரலாறு இல்ல, அது நம்ம வேற ஒரு விவாதத்துல பண்ணலாம், வேற விவாதத்துல பேசிக்கலாம், இப்ப தேவையில்லை. இப்ப டங்ஸ்டன் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்ல, இப்ப டங்ஸ்டன் சரி, ஓகே சார், நீட்டுக்குள்ள போக வேண்டியது இல்ல. இல்ல இல்ல, நீட்ல வேண்டாம். இப்ப டங்ஸ்டன் மட்டும் பத்தி பேசுங்க. இல்ல, இப்ப டங்ஸ்டன் பத்தி மட்டும் பேசுங்க. டங்ஸ்டன் சுரங்கத்தில் ஐயா நெறியாளருக்கு சொல்கிறேன், அந்த பகுதி மக்கள் இப்பொழுது பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். குதூகலத்தோடு அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், பட்டாசு வெடிக்கிறார்கள். எல்லாம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியோடு இருப்பதோடு மண்ணை தொட்டு முத்தமிட்டுக் கொண்டு அவர்கள் ஒரு பதிவிட்டு இருக்கிறார்கள். ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் இந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அந்த வெற்றி பெறுவதற்கு காரணம் எங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சி நாயகன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்று அவர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி காரர்கள் தாங்க முடியல சார். இன்னும் ஒரு விஷயம் சொல்றேங்க, ஒரு சொட்டு ரத்தம் என்று சொன்ன பிறகு என்னுடைய எண்ணம் எங்கே போகிறது என்றால், மணலி கந்தசாமி அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இதோ வாருங்கள், இந்த மக்களுக்கு பட்டா வேண்டும் என்று நாங்கள் போராடி இருக்கிறோம், இந்த விவசாயி மக்களுக்கு. ஆனால் ஒரே ஒரு கையெழுத்தில், ஒரே ஒரு மையில் எங்களுக்கு ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் எங்களுக்கு உரிமையை பெற்று தந்தவர் தலைவர் கலைஞர் என்று மணலி கந்தசாமி சொன்னதை போல இப்பொழுது டங்ஸ்டன் சுரங்கத்தில் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இப்பொழுது எங்கள் தளபதி ஸ்டாலினை பாராட்டி கொண்டிருக்கிறார். சரி சரி சரி, பாராட்டி கொண்டிருப்பது உங்களுக்கு பொறுக்க முடியவில்லை. ஓகே சார், வரேன். நான் கரூர் முரளி சார் வரேன், அரங்கத்துல பேச வேண்டியிருக்கு, நான் வரேன். நீங்கள் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை எப்படி நிறைவேற்றுறீங்க? ஜனநாயக படுகொலை செஞ்சீங்க. 146 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றி. சரி, ஓகே ஓகே ஓகே, கரூர் முரளி சார், நான் வரேன். இல்ல சார், இப்போ வந்து எல்லா கட்சியுமே வந்து இப்போ உரிமை கொண்டாடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த கடைசி நேரத்தில் அந்த ஊர் அந்த பெரியவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய், அம்பலக்காரர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அவர் பண்ணிட்டாரு. திமுக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் உள்ளபடியே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு சின்ன பின்னடைவு இருக்கோ, இதுதான் தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று எதையும் செய்யக்கூடியது அதிமுக. மத்திய அரசு இப்போ கல்வி எந்த பட்டியலில் இருந்துச்சு? முன்ன மாநில பட்டியல் இருந்துச்சு. அது மத்திய அரசு பட்டியலில் யார் காலத்தில் போச்சு? கொண்டு போனது யார்? திமுக. மறுக்க முடியுமா அவங்க? இன்றைக்கு மதுவிலக்கு யார் கையில் இருக்குது? மாநிலம் கையில் இருக்குது. அது தேசிய உடைமையாக்கணும்னு போராடுறது யாரு? திமுக. சரியா? உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி மக்களை காப்பாற்ற முடியாமல் எதற்கு மத்திய அரசை துணைக்கு அழைக்கிறீர்கள்? அதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஒரு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சரியாக இருந்தால், மத்திய அரசுக்கு ஒரு கொள்கை, மாநில அரசுக்கு ஒரு கொள்கை, இரண்டும் இணைந்து சேர்ந்து எடுத்துக்க வேண்டியது சில கொள்கை அப்படி இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் எதை ஒழுங்காக செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு முதலமைச்சரே ஒரு விளம்பரம் செய்கிறார். நாம எதிர்கட்சியாக இருக்கிறது இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு சமீபத்தில் இந்த பரந்தூர் விஷயமா இருந்தாலும் சரி, விஜய் அவர்கள் அதில் வந்து போய் அவருடைய இருப்பை காட்டியிருக்காரு. இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய பங்கு பண்ணியிருக்காரு. இப்படி பிஜேபி மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து பேர் வாங்கிட்டு இருக்கு. எதிர்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்குன்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கும்ல. அது நீங்கள் விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. யார் மக்கள் மீது மிக மிக நெருக்கமாக இருக்கிறாங்க, நம்புகிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதிமுக அரசுன்றது மக்களுக்காக ஏற்பட்ட ஒரு அரசு. அனைத்து இந்திய அதிமுக கழகம் என்ற கட்சியே தீய சக்தியை ஒழிப்பதற்காக பிறந்த ஒரு கட்சி. பரமன் முடிவு கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பானாலும் அது பக்தனையே கொள்ள படம் எடுக்க நேர்ந்தால் அடித்து நொறுக்க வேண்டும் என்று ஆண்மை பெற்றது அதிமுக. அதிமுக எதை அமைதியாக இருந்து செய்யணும், எதை வேகமாக இருந்து செய்யணும், எதை கலந்து பேசி அறிவு ஆற்றல் அன்பு இதெல்லாம் இது இணைஞ்சு செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச கட்சி. எந்த போராட்டத்திற்கு எந்தெந்த அடிப்படையில் வகுத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சூத்திரதாரி வாத்தியார் எம்ஜிஆர். அதையெல்லாம் நாங்கள் செஞ்சு செய்கிறோம். நீங்கள் எந்த விஷயத்தில் நாங்கள் கோட்டை விட்டுருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்கள் இத்தனை கால ஆட்சியில் அண்ணா உருவாக்கின காலத்திலிருந்து திராவிட இயக்கங்கள் ரெண்டும் மாறி மாறி வந்திருக்குது. ரெண்டு ஒன்றா? பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் ரெண்டு ஒன்றா? ரெண்டும் ஒரே பறவை இனம். அதனுடைய ரூட் வேற, இதனுடைய ரூட் வேற. ஆகினால் அண்ணா திமுக இப்படியெல்லாம் குறுக்கு சால் ஓட்டி ஏதாவது செய்து விடலாம் என்று நினைத்தால் நடக்காது. மக்கள் மத்தியில் நாங்கள் இருப்போம். எந்த நேரத்தில் யார் துணை கொண்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். எங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்கின்றதை பற்றி கவலையே இல்லை. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. அதற்காக இருக்கக்கூடிய இயக்கம் திமுக. அந்த நேரத்தில் யாரை பிடித்து இன்னைக்கு நீங்கள் மாநிலத்தில் பெறாத அத்தனை உரிமைகளையும் பெற்று ஒரு வருஷத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் யார் சார் கொண்டு வந்திருக்காங்க இந்திய துணைக்கண்டத்திலே? ஓகே. ஆகையினால எதை எப்படி யாரிடம் எந்த நேரத்தில் பெறுவது மக்களுக்கு தருவது என்பதிலே திட்டமிட்டு செய்வார். அது எடப்பாடி செய்வார். சரி சார். திரு குங்ஃபு விஜயன் சார் இன்னைக்கு இப்போ பிஜேபி மேலே இன்னைக்கு இந்த விஷயத்தை கடைசி நேரத்தில் அவங்க பண்ணி கொடுத்தது இந்த மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏற்கனவே பிஜேபி வளர்ந்து வருகிறது என்பது திமுக தரப்பிலே சிலர் சொல்லதை நம்ம பார்க்க முடிந்திருக்கிறது. ஸோ இது இன்னும் அவர்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துமா? கண்டிப்பா வளர்ச்சி அதிகப்படுத்தாது. ஏன்னா இது பக்கா நாடகம். கண்டிப்பா அதிகப்படுத்துன்னு சொல்லுவாங்க. இல்லங்க, பக்கா இது ஒரு நாடகங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நான் ஒரு லாஜிக் வேணும். லாஜிக்கா நம்ம பேசுவோம். இப்போ நம்ம தீர்மானம் போட்டுட்டோம். யாரு? திமுக போட்டுட்டாங்க. திமுக கூட்டம் இருந்துச்சு, காங்கிரஸினுடைய அழுத்தமும் இருந்து அதுல போட்டுட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் கிஷன் ரெட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கிஷன் ரெட்டி என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய நம்ம அண்ணாமலை கிட்டையும் எல்முருகன் கிட்ட என்ன பண்ணாரு, அநேகமா இதை நிறுத்தணும். எப்படி நான் சொல்றேன் அது விவரமா. உங்களுக்கு தெரியும்? ஆமாங்க, இது அதுதான். அதனாலதான் சரி இவ்வளவு நாள் அண்ணாமலைக்கு இல்லாத அக்கனை போயிட்டு அங்க அந்த பஞ்சாயத்து தாரும் அவரும் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எதுல போய் சந்திச்சிருக்காரு? எப்ப போய் சந்திச்சிருக்காரு? அது சொல்லுங்க. இப்ப சந்திச்ச விஷயம்னா கண்டிப்பா நிறுத்தக்கூடிய ஆர்டர் போட போறாங்க. அதனாலதான் பிளான் பண்ணி கிஷன் ரெட்டி சொல்லியிருக்காரு, அங்க டைரக்ஷன்ல போயிட்டு பிஜேபி ஒரு நல்ல பேர் இருக்காரு. இந்த அளவுக்கு தமிழ்நாடு ஜனங்க முட்டாள் கிடையாது. நான் அததான் சொல்றேன். அதனால நீங்க தயவு செய்து இதனால நாங்க பிஜேபி இம்ப்ரூவ் ஆயிடும், இதனால எங்களை ஓட்டு சதவீதம் இம்ப்ரூவ் ஆயிடும், மக்கள்லாம் எங்களை ஏற்றிதான் சொல்லிட்டு தவறான கணக்கில் போவானா. இது சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க சார். நீங்க போய் அப்புறம் என்ன அவருடைய வார்த்தைகள் என்ன, உங்களுக்கு வேணுமா வேண்டாமா மக்களை அப்படின்னா என்ன அர்த்தம்? நடிக்கிறீங்களா நீங்க? இது தெரியாது எங்களுக்கு. வேணுமா வேணாம்னா ஆல்ரெடி டிசைடட். இதே காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிதம்பரம் அவர்கள் தான் இலங்கையில போர் நிறுத்த அறிவிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுதான் கலைஞர் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்கன்ற ஒரு செய்தி இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அது அவர் உண்ணாவிரதம் இருந்ததுனால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் டிஃபரண்டான சப்ஜெக்ட் தான். பட் நீங்க சொல்றது கிஷன் ரெட்டி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அண்ணாமலைக்கு, அதனால தான் அவர் போனாருன்னா இப்போ இதையும் அதை நம்ம அப்படி பார்க்கலாமான்னு கேட்குறேன். இல்ல அது எப்படிங்க பார்க்க முடியும்? கலைஞர் எந்த அளவுக்கு தமிழர் மேல பற்றுதல் உள்ளவர், அதே மாதிரி இலங்கை தமிழர் மேல அந்த அளவுக்கு பற்றுதல் உள்ளவர், அந்த அளவுக்கு இலங்கை தமிழருக்கு செய்தி இருக்கிறாங்க. இப்ப சொல்ல போனோம்னா இந்த குற்றச்சாட்டு அப்ப எதிர்க்கட்சிகள் வச்சாங்கன்றது எதிர்க்கட்சிகள் எதனா சொல்லுவாங்க. அந்த சமயத்துல இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. இது சிதம்பரம் அவர்கள் தகவலின் பேர்ல தான் உண்ணாவிரதம் இருந்தார் ஒரு தகவல். அது எப்படிங்க இருக்க முடியுங்க? அவர் தமிழனுக்கோசே வாழ்ந்த ஒரு தலைவருங்க. இவர் கலைஞரும் சரி எம்ஜிஆரும் சரி, நான் அந்த விஷயத்துல எம்ஜிஆரை பாராட்டுறேன். அவர் தமிழனுக்கோசமே வாழ்ந்த தலைவருங்க ரெண்டு பேருமே. அப்படின்னு போது அவங்க நாடகம் ஆடி உண்ணாவிரதம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அத போற நிறுத்த முடியல, வேற வழி இல்ல. அதனால அந்த நேரத்தில் அந்த முடிவை எடுத்தார் கலைஞர் அவர்கள். அதனால எதிர்க்கட்சிக்காரன் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. இந்த விஷயத்துக்கு அதமே கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டாவது இது நான் என்ன சொல்றேன், இது நீங்க சொன்ன மாதிரி அவங்க கேட்கிற விதத்திலே தெரியலையா அம்பலக்காரர்கிட்ட உங்களுக்கு வேணுமா வேணான்னு அர்த்தம். ஆல்ரெடி டிசைடட் நிறுத்த போறதுக்கு ஆர்டர் வரப்போகுது. சரி, அது பிஜேபிக்கு அந்த கிரெடிட் போணுமேன்னு சொல்லிட்டு பண்ண ஒரு நாடகம் தான் அது. அந்த நாடகம் தான், மத்தபடி ஒண்ணு இல்ல. அதனால இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் 100% எல்லாம் கிரெடிட்டும் திமுக அரசுக்கு தான் போய் சேரும். இல்லைங்க, அவர் காங்கிரஸ் பிரமுகர் ரொம்ப நல்ல அழுத்தமா அவர் நாட்டுப்பற்று அதுல சேர்க்க தோஷம். அந்த கூட்டணி பண்ற வேலை இது கை விளங்காத மாப்பிள்ள கால் விளங்காத கூட்டணி பலமா இருக்கு சார். இருக்குதுங்க. புரட்சி தலைவர் சொன்னாங்க இல்லைங்க, நாங்க எப்போ எந்த காலத்துல எந்த மாதிரி யாரோட எப்படி வச்சு காங்கிரஸ் இருந்து இப்போ அருணகிரிக்கு போய் நாங்க வேலை செஞ்சோங்க. எலெக்ஷன் இப்படிதான் இருக்கணுன்றதுக்கு
நாங்கள் எதிர்ப்பு இருந்து கூட அந்த அளவுக்கெல்லாம் இருந்து அது வேறு விஷயம் போவோம். இப்போ அவங்களுடைய நிலைமை கூட்டணி, வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒன்றும் பண்ண முடியாது. 1960 போயிடுச்சு, காலாவதி. அதுக்கு அது பேர் சொல்கிறதுக்கே இல்லை. அவங்க எதுனா பார்த்து செஞ்சா உண்டு. திமுக அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அதனால ஜால்ரா அடிக்கிறாங்களே தவிர இவங்க பேசுறதுல எந்த எல்லாமே அது முரளி சாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த நிலைமை இப்போ அதிமுகவுக்கு வந்துற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு தான் சொல்றாங்க. என்னங்க, இப்போ காங்கிரஸ் போன்ற ஒரு நிலை தான் அதிமுக வருமா அப்படின்றத சொல்றாரு முரளி. அது காங்கிரஸ் முதல்ல காங்கிரஸ் என்ன ஆச்சுன்னே தெரியாம அவர் குறிப்பிட்ட அந்த நிலை அவர் பேசுவாருங்க. 60 வருஷம் ஆட்சியில இல்லங்க, இன்னும் காங்கிரஸ் உயிரோட இருக்கு. இன்னொரு 5 வருஷம் எல்லாம் போட்டான் முரளி சார் சொல்றாரு. அதிமுக எல்லாம் போய்டும். இன்னொரு 5 வருஷம் அவர் 60 வருஷம் ஆட்சியில இல்லங்க. என்ன பேசணும்ன்றது இல்ல, என்ன பேசணும்ன்றது உள்வாங்கிக்க. இல்ல இல்ல, நீங்க தவறா சொல்ல கூடாது. இல்ல காங்கிரஸ் இல்ல, 60ல இருந்து காங்கிரஸ் இல்லங்க. தவறே நான் பேச மாட்டேங்க, மனமறிஞ்சு பேச மாட்டேன். நான் என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சவரையும் அரசியலும் சரி வாழ்க்கையிலும் சரி சொன்னதை செய்வோம், செய்யறது சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் தவிர நேரத்தில் மாதிரிலாம் பேசி அதுதான் சொல்லாதும் செஞ்சுங்கிறீங்க. எது எது சொல்லாது செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு நீங்க மது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. முதலமைச்சர் இப்போ ஒரு அறிக்கை வெளியிட வர்றாரு, போதைப்பொருள் ஒழிப்போம்னு. போதைப்பொருள் யார்கிட்ட இருக்குது? அந்த வியாபாரம் யார் செய்யறாங்க? ஆட்சி யார் கையில் இருக்குது? எந்த அணி அது செய்யுது? தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்ல உலக அளவிற்கு ஒரு பெருக்கி இருக்கீங்கன்னா வாட் இஸ் தட் மீனிங்? இதுதான் உங்களுடைய ஆட்சியா? போதைப் பொருள் அதை வச்சு அந்த பணம் எங்க போகுது? கவர்மெண்ட்டுக்கு வருதா? சொல்ல முடியுமா உங்களால? லாட்டரி சீட்டு யார் நடத்துறா? எப்படி நாட்டுக்கு வருது அந்த பணம்? கவர்மெண்ட்டுக்கு வருதா? எங்க போகுது? அது இருக்குதா இல்லையா நாட்டுல? இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா? உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசுறது நியாயமா? சரி சரி, ஓகே. திரு செல்வம் சார், இல்லை ஒட்டுமொத்தமாக இதை இந்த பிரச்சனையை தொடர்ந்து தமிழகம் சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாமே மத்திய அரசு ஒரு பாராமுகமாக இருக்கிறது ஒரு பொதுவாகவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி தனித்து, அதாவது 2024 பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே மிகப்பெரிய கட்சி, அகில இந்திய கட்சி. நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணிருங்க. நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு 2024 நாடாளுமன்றத்தில் 18.5% வாக்குகள், அதாவது 82 லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்று எங்களுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் தேவை ரொம்ப கிடையாது. ஒரு 20% வாக்குகள் கிடைச்சதுன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற, ஆட்சி அதிகாரத்திலே பங்கெடுக்கிற இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வந்துடும். இதை கண்டு இவங்களுக்கு மரியாதைக்குரிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து இவர்களுக்கு அச்சம். ஏன்னு கேட்டீங்கன்னா, விரல் நுனியில் தகவலை வைத்திருக்கிறார், எல்லா விஷயங்கள்லயும் அப்டேட்டா இருக்கார். அதாவது எல்லா விஷயங்களையும் தன்னை தகவலித்துக் கொண்டு அவர் பேசுறதுனால இவங்களுக்கு பொறுக்க முடியல. ஒண்ணு. இரண்டாவது, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார உரிமைகளை, தமிழ்நாட்டுடைய மாநில உரிமையாகட்டும் அல்லது தமிழ்நாடு மக்களுடைய உரிமையாகட்டும் எல்லாவற்றையும் மத்திய அரசிடம் அணுகி வைத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக, காங்கிரஸ் கட்சி ரெண்டும் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா கச்சத்தீவுல இருந்து காவிரி பிரச்சனையில இருந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். புரியுது, நீங்க சொல்ல வரது புரியுது. கல்வி பட்டியலில் இருந்து எல்லாத்திலையும் இன்றைக்கு நன்றி திமுக அரசு தோற்று போயிருக்கிறது. மக்கள் திமுக அரசின் மீது உச்சக்கட்ட வெறுப்பு இருக்கு. நன்றி திரு குங்ஃபு விஜய் சார், உங்க நிறைவு கருத்தை நீங்க சொல்லுங்க. அதாவது மொத்தத்துல என்னன்னா இதை நிறுத்தினது மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது, அதனால அதை வரவேற்கிறோம். ஆனா அதனுடைய காரணம் என்னன்னா, அது எங்களுடைய முதலமைச்சர் திரு தளபதியே அவர் சாரும் என்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. நன்றி சார். சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க சொல்லுங்க. இந்த அறிக்கை, மத்திய அரசின் அறிக்கை தமிழகத்தில் ஒரு புதிய நல்லாட்சி உருவாகப் போகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. சரி, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தின் தலைவிதி எப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மத்தியிலே மிகவும் நொந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல செய்தியை அடுத்து வரும் 2026 மக்களாட்சி மலரும், அத்தகைய நண்பர்களோடு தொண்டர்களோடு கட்சியோடு அது இருக்கும் என்பதை நிரூபித்து. நன்றி. திரு கரூர் முரளி சார், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, நிறைவு கருத்து. ஐயா சமரசம் அவர்கள் பேசுகிற பொழுது அதிமுகவும் ஒன்றல்ல என்று பேசினார். கண்டிப்பாக அதிமுகவும் திமுகவும் ஒன்றல்ல. ஏன் என்று கேட்டால், அதிமுக என்கிற ஒரு கட்சி எப்படி உருவானது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். துரோகத்தால் உருவான கட்சி அதிமுக என்று தெரியும்.
ஒன்றும் கிடையாது. ஐயையே. அல்ல, ஒன்றும் கிடையாது. அதிமுக கட்சி எப்பொழுதெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் மிரட்டுகிறதோ அப்பொழுதெல்லாம் அடிபணிந்து போய்விடும். ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் தடை சட்டம் கொண்டு வந்தார். மாநில கட்சிகளுக்கு தடை சட்டம் கொண்டு வந்தார். தடை சட்டம் கொண்டு வந்த பொழுது பயந்து கொண்டு போன அதிமுக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தன்னுடைய கட்சியை பெயரை மாற்றிக் கொண்டது. ஆனால் திமுகவை மாற்றச் சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது தலைவர் கலைஞர் சொன்னார், என் உயிர் போனாலும் போதுமே தவிர அண்ணா உருவாக்கிய திமுகவின் பெயரை மாற்ற மாட்டேன் என்று சொன்னவர் எங்கள் தலைவர் கலைஞர். ஆகவே சிங்கம் சிங்கம் தான், சிறுநெறி சிறுதான். அரசியல் களத்தில் திமுக அவர் அரசியல்ல எப்ப வந்தாரு, எதை பற்றி சொல்றாரு, எப்படி தெரியும் உங்களுக்கு? கற்பனை கற்பனை கற்பனை. எந்த ஒன்றிய சரி சார், அரசாங்கம்? சரி சார், டங்ஸ்டன் வாங்க சார். தலைப்பு தொடர்பா வாங்க சார். மோடி அரசாங்கம் உங்களை மிரட்டுச்சுல. மோடி வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், நயினா நாகேந்திரன் என்ன சொல்றாரு? அதிமுகவோட கூட்டணி சேர்றதுக்கு நாங்க ஒண்ணு ரைடு விட வேண்டாம், நாங்க கூட்டணி வந்து உட்கார்ந்து சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க பயந்து கொள்ளக்கூடியவர்கள், நீங்க அச்சப்படக்கூடியவர்கள் என்று அவர்களுக்கே தெரியும். சரி, எங்க அண்ணன் எங்க செல்வம் பேசுறாரு, பிஜேபி வளர்ந்துருச்சுங்கிறாரு. எங்க சார் வளர்ந்தது? 18.5 எங்க? 2% ஓட்டு. நோட்டாவுக்கு கீழே ஓட்டு. இல்ல சார், நான் சொல்றத கேளுங்க, கொஞ்சம் ஏன் கணக்கு கேளுங்க. நோட்டாவுக்கு கீழே கரூர் முரளி சார், சரி ஓகே, விவாதத்தை வேற திசை கொண்டு போறீங்க. தலைப்பை விட்டு நிறைவு கருத்து நேரம் இல்ல. கரூர் முரளி சார், கரூர் முரளி தலைப்பு தொடர்பா செல்வம் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி செல்வம் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார், இது வேற சந்தர்ப்பத்துல விவாதிக்கலாம், நேரம் இல்ல. பச்சைமுத்து ஓட்டு அது நயினா நாகேந்திரன் ஓட்டு தானே தவிர. ஒரு நிமிஷம், கரூர் முரளி, நீங்கள் வளரவில்லை, உங்கள் காலிலே வீழ்ப்பதற்கிறது சார் நேரம் இல்ல. கரூர் முரளி நிறைவு செய்யுங்க. கரூர் முரளி சார், தலைப்பு தொடர்பா நிறைவு கருத்து சொல்லுங்க. கரூர் முரளி சார், செல்வம் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. நிறைவு கருத்து ஒன்றே ஒன்றுதான். நன்றாக தெரிகிறது, செல்வத்தையும் சமரசத்தையும் பார்க்கிற பொழுது கள்ள கூட்டணி இப்பொழுது புதிய கூட்டணியாக மறந்திருக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது. ஏனென்றால் இவருக்கு அவர் முட்டு கொடுக்க, அவருக்கு இவர் முட்டு கொடுக்கிறார் என்றால் பரவாயில்லை, உங்கள் கள்ள கூட்டணி நல்ல கூட்டணியாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.